இந்த நாளின் அனுதின தியானத்துக்கான வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அது இப்படியாக சொல்லுகிறது: சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், பணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இதற்கு தலைப்பாக மியூச்சுவல் லவ், ஒருவருக்கு ஒருவர் நாம் செலுத்தும்படியான அன்பு, மியூச்சுவல் லவ். இங்கே அழகாக பார்க்கிற ஒரு காரியம், அன்பை நாம் எப்படி கையாளுகிறோம். நாம் நம்மை நேசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு காரியங்களை எல்லாம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதே நேரத்தில் அந்த அன்பை நாம் பிறரிடத்திலே பிரயோகிக்கிறோமா என்பதை ஒரு கேள்வியாக இந்த நாளிலே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். உன்னை போல பிறனை நேசி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நான் என்னை நேசிக்கிறேன், நான் மற்றவர்களை நேசிக்க என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன காரியம், முதலாவது தேவனை நேசித்தல், இரண்டாவது உன் அயலானை நேசி. இந்த ரெண்டு காரியம் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதான் சகோதர சிநேகத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவர் பட்சமாயிருங்கள். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் பிரதர்லி லவ், பி கைண்ட்லி அஃபெக்ஷன்ட். நாம் அதிகமாக பட்சமாய் நாம் சகோதரரோடும் அவருடைய காரியங்களோடும் இருக்க வேண்டும். அதை செய்யும்போது தான் நாம் கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். கனம் பண்ணும்போது தேவன் நம்மை கனம் பண்ணுகிறார், கனவீனப்படுத்தும் போது தேவன் நம்மை கனவீனப்படுத்துகிறார். இந்த காரியத்தை தான் இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் எவ்வளவாக நம்மை நேசிக்கிறோம், அதே வண்ணமாக பிறரை நேசிக்கிறோமா என்ற கேள்வி நமக்குள்ளாய் எழும்பட்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார், அன்பில்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அன்பு பிரதானமானதாய் இருக்கிறது. ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கும்போது, பட்சபாதம் இல்லாமல் இருக்கும்போது, அந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகல காரியங்களிலும் விட்டு கொடுக்கும். அந்த அன்பிலே மாறு இல்லை. அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தியானிப்போம், செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.